வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பண்டரிபுரம் போயிருந்தீங்கன்னா அங்கே அந்த கோவிலில் கவனிச்சிருப்பீங்க, ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மரத்தை பற்றின கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது பண்டரிபுரத்துக்கு தெற்கு பக்கமாக மண்பாடே அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஷாமான்னு ஒரு பெண்மணி இருந்தா. அவள் கர்ப்பமாக இருந்தா. வழக்கமாக அந்த காலத்தில் கர்ப்பஸ்திரீகள்லாம் என்ன வேண்டிப்பாங்க, எனக்கு ஒரு அழகான ஆண்மகனை கொடுன்னு வேண்டிப்பாங்க. ஆனால் ஷியாமா எனக்கு அழகான பெண் குழந்தையை கொடுன்னு வேண்டிக்கிறா. ஏன்னா அவள் பிறந்த குலம் அப்படி, தாசி குலம். தாசி குலத்தில் பிறந்ததாலேயே தனக்கு வாரிசாக ஒரு பெண் வரணும்னு அவள் விரும்பினான். அவள் ஆசைப்பட்டபடியே பெண் குழந்தையே பிறக்கிறது, அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு கானோபாத்ரா அப்படின்னு பேர் வைக்கிறா. கானோபாத்ரா. அந்த கானோபாத்ரா நல்ல சூட்டியாக வளருது. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டு டான்ஸு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா ஷியாமா. அந்த குழந்தையும் ரொம்ப சூட்டியாக எல்லாத்தையும் கப்புன்னு பிடிச்சிக்கிறது. அதை பார்க்கறதையே துருன்னு இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது. ஷியாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு பெண் குழந்தை தன்னை கிடச்சிருக்கேன்னு. சிறுமி கானோபாத்ரா குமரியாக இருந்தா. குமரியானோன்னா அவள் அழகும் வளர்ந்துட்டே போகிறது, ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. அதை பார்த்த உடனே ஷியாமாவுக்கு பேராசை வந்துடுது. அவள் சாதாரணமாக கானோபாத்ராவை அந்த சுற்றி இருக்கிற அந்த செல்வந்தர்கள் அவங்களுக்கெல்லாம் தோழியாக அனுப்பலான்னு தான் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளுடைய அழகையும் சூட்டிகையையும் பார்த்த உடனே அந்த ஊர் ராஜாவுக்கே அவளை தோழியாக அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா ராஜாவுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுடைய வசதி நல்ல ஜாஸ்தி ஆகிடும், வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கானோபாத்ராவுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த சிற்றின்பத்தை விட கடவுளை நேசிக்கிற அந்த பேரின்பம் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவள் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கா. அவள் ஏதோ சாதாரணமாக சொல்கிறான்னு ஷியாமா அப்படியே விட்டுட்டு இருந்தா. ஆனால் நாளாக அந்த பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அவள் சொல்கிறா, அம்மா நீ இன்னைக்கு என்னை ராஜாவுக்கு தோழியாக அனுப்பிச்சிடுவ, ஆனால் நாளைக்கே என்னை விட அழகாக ஒரு பெண் வந்தான்னா என்னை ஒதுக்கிட்டு ராஜா அவளை தோழியாக வச்சுட்டுருவான். இந்த அழகு, இந்த செல்லம் இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு போயிடும். நாளைக்கே வயசானதுக்கு அப்புறம் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமேனு நம்ம மனசாட்சி குத்தம். அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சணும். இதெல்லாம் தேவையாமா? வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாங்கிறா. ஷியாமாவுக்கு அவ சொன்னது வாஸ்தவமாக பட்டாலும் சரின்னு சொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா அவ வந்த வழி அப்படி. சரி, இப்போதைக்கு விட்டு பிடிப்போம் அப்படின்னு இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறா. அது கானோபாத்ராவுக்கு வசதியாக போச்சு. அம்மா அப்பா இப்போதைக்கு பேசலை அதை பற்றி, நாம் அதுலேருந்து தப்பிச்சோம் அப்படிங்கிறா. இப்படி இருக்கும்போது அந்த கானோபாத்ரா இருந்த கிராமத்துக்கு ஒரு பஜனை கோஷ்டி வருது. அந்த பஜனை கோஷ்டி நிறைய பாண்டுரங்கன் மேலே நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடுறா. அதை கேட்ட உடனே கானோபாத்ராவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம். அந்த பாட்டெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு பேரானந்தம் வருது. நேராக அந்த பஜனை கோஷ்டி கிட்ட போயிட்டு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. அவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பண்டரிபூர் போகிறோம், பண்டரிபூர் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறா. அதை கேட்ட உடனே அவளுக்கு மனசில் ஒரு தீர்மானம் விழுது. தன்னுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் பண்டரிபுரம் தான், அதனால நம்ம பண்டரிபுரம் போயே ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்குறா, என்னையும் பண்டரிபுரம் கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் வரலாமான்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, பண்டரிபுரம் வராதேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யார்? பாண்டுரங்கன் கிட்ட வராதேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நீ தாராளமாக வரலாம் அப்படிங்கிறா. உடனே அவள் போய் ஷியாமா, அம்மா ஷியாமா கிட்ட போயிட்டு இது போல் நான் பண்டரிபுரம் போகிறேன்னு. ஷியாமா கதிர்ச்சி, என்ன சொல்கிறேன் நீ? என்னொன்னா, ஆமாம்மா அவங்களாம் போகிறாங்க, அவங்க கூட நானும் பண்டரிபுரம் போகிறேன் அப்படின்னு. ஒன்று சரி, இங்கே பக்கத்தில் பண்டரிபுரம் தானே, போயிட்டு வரட்டும், போயிட்டு கொஞ்ச நாளில் வந்துடுவா அப்படின்னுங்கிற நினைப்பில் ஷியாமா அலோவ் பண்ணிடுறா. கானோபாத்ராவும் அந்த பஜனை கோஷ்டியோடையே போகிறா, பண்டரிபுரம் வரையும் போகிறா. அங்கே போய் அந்த கோயில் தரிசனத்தை பார்க்குறா. அவளுக்கு பேரானந்தம். உடனே அவளையே அறியாமல் நிறைய பாட்டுகள் பாடுறா. அந்த பாட்டுகள்லாம் அதுவரை யாருமே கேட்டுறாத பாட்டுகள், ஏன்னா புதுசாக வந்த பாட்டுகள், புது சாகித்யங்கள், எல்லாம் அபங்கங்கள். அதை கேட்டோன்னா அவள் கூட வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கூட வந்த ஒரு பொண்ணு இவ்வளோ அழகான பாட்டெல்லாம் பாடுறாளா அப்படின்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் கானோபாத்ரா மட்டும் கோவிலுக்குள்ளே போகல. ஏன்னா அவளோட என்னதான் இருந்தாலும் அவள் தாசி குலத்தில் வந்தவங்களுக்கு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அப்போது அனுமதி கிடையாது, அந்த காலகட்டத்தில் அனுமதி கிடையாது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, கோயில் வாசல்லையே இருப்பாள். கோயில் வாசல்லையே இருந்து நிறைய அபங்கங்களில் பாடுவாள். அதை கேட்கறதுக்கு ஒரு கும்பல் எப்பவும் கூடியிருக்கும். ராத்திரி ஒரு அந்த ஊரில் ஒரு வீட்டு திண்ணை, அந்த திண்ணையில் படுத்துப்பேன். காலையில் எழுந்து சந்திரபாகா நதியில் குளிச்சுட்டு மறுபடியும் கோயில் வாசலில் நின்று அபங்கங்கள் பாட ஆரம்பிச்சிடுவா.
அதை கேட்கறதுக்கு நிஜமாவே ஒரு பெரிய கும்பல் கூடி இருக்கும். அவளுடைய பாட்டுக்களை கேட்கறதுக்கு பெரிய கும்பல் கூடி இருக்கும். ஆனால் அவள் அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாள். கண்ணை மூடிட்டு மெய்மறந்து பாடிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த பக்தர்கள் யாராவது கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிடுவா. மறுபடியும் கோயில் வாசல் இருந்து அபகங்கள் பாடிட்டு இருப்பா. இதே தான் அவளுக்கு டெய்லி ரொட்டீனாக இருந்தது. அவளுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியும் ஒரு உற்சவத்து போது, திருவிழா போது பாண்டுரங்கன் ஊர்வலமாக வருவர், உற்சவமூர்த்தி வருவர், அப்பா அவனை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடயே இந்த கோயில் வாசல்லையே இருக்கா. கோயில் வாசல் இருந்து அபகங்கள் பாடிட்டு இருக்கா. அவளுக்கு பரம திருப்தி. இப்படி ஒரு தீவிர பக்தியை பாண்டுரங்கன் ஏற்றுக்காமல் இருப்பான். ஆனால் பாண்டுரங்கன் எப்போதுமே பக்தர்களை கொஞ்சம் சோதிச்சு அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பான். ஒரு டென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பான். இது வழக்கமாக நடக்கிறது தானே, பாண்டுரங்க லீலைகள் தான் செய்யுது. இந்த கானோபாத்ராவுக்கும் ஒரு லீலை, ஒரு டென்ஷன் வச்சுங்களேன். அந்த ஊர் ராஜா, அவனுக்கு கானோபாத்ரா அருமையா பாடுறா அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சது. அதே சமயத்துல கானோபாத்ரா பேரழகி அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சது. அரச விடுவானா? உடனே கானோபாத்ராவை தன்னுடைய அந்தபுரத்தை தோழியா ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் இருக்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு அவனே முடிவு பண்ணிடுறான். தன்னுடைய படை வீரர்கள் ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சு கானோபாத்ராவை எந்தவித சேதமும் இல்லாமல் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அவங்களும் வராங்க. அவங்க வரும்போது கானோபாத்ரா மெய்மறந்து பாடிட்டு இருக்கா. அவளை சுற்றி அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் இருக்காங்க. அவள் பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் அந்த அரச வீரர்கள் வந்த உடனே ஒரு மாதிரி பயந்து போய் கொஞ்சம் ஒதுங்கி இடம் விட்டுறாங்க. இப்போ கானோபாத்ராவை சுற்றி அந்த வீரர்கள் நிற்கிறாங்க. ஆனால் கானோபாத்ராவுக்கு தெரியல, மெய்மறந்து பாடிட்டு இருக்கா. எதேச்சியா ஒரு தடவை கண்ணை திறந்து போட்டு பார்த்தா இந்த படை வீரர்கள்லாம் நிற்கிறாங்க. அவளுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அவள் அதை பற்றி கவலையும் படலை. உடனே அந்த படை வீரர்கள் சொல்கிறானா, இது போல் அரசர் ஒன்று கூண்டு வர சொல்கிறார். உடனே கிளம்புன்னு ஒன்று அவளுக்கு விஷயம் புரியுது. அரசர் கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னா எதுக்கு கூண்டு வர சொல்கிறாருன்னு அவளுக்கு நல்லா புரியுது. ஆனால் அவளுக்கு அதில் இஷ்டமே இல்லை. ஏன்னா தெய்வ பக்தி இதை விட சிறந்தது என்னது? உடனே அவள் யோசிக்கிறா. ஒரு கணம் யோசிச்சுட்டு சொல்கிறா, சரி நான் வரேன், தாராளமாக அவங்க கூட வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அவள் கோவிலுக்குள்ளேயே போனதில்லை. ஆனால் அன்னைக்கு போகிறா. அன்னைக்கு கிடு கோவிலுக்குள்ளே போகிறா. நேராக பாண்டுரங்கன் சன்னதிக்கு போயிட்டு, பாண்டுரங்கா இது என்ன சோதனை, ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இவங்களை அனுப்பிச்சிருக்க, நான் இவங்க கூட போகணுமா, என்ன சொல்ற, பாண்டுரங்கா என்னை ஏற்றுக்கோ, என்னை காப்பாத்து, என்னை இதுலேருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே மூச்சியாகி விழுறா. அப்படியே அவள் மூச்சு நின்று போயிடுது. அவள் மூச்சு நின்று போன அடுத்த கணமே அவள் நெஞ்சிலேருந்து ஒரு ஒடி கிளம்பி அது பாண்டுரங்கன் அங்கே நிற்கிறார்ல, விக்கிரகம் நிற்கிறார்ல, அவருடைய மார்பில் போய் அந்த ஒளி சேர்றது. இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அர்ச்சகாளுக்கெல்லாம் அப்படியே ஒன்றுமே புரியல, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்பேற்பட்ட பக்தியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த வாசலில் நின்றுட்டு இருக்கிற அந்த வீரர்கள், படை வீரர்கள், அவங்க குரல் கொடுக்குறாங்க, இன்னுமா வரல, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு. ஆனால் ஆச்சரியர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க, எப்பேற்பட்ட பக்த இவளுடைய உயிரற்ற இந்த உடல் கூட இந்த வந்திருக்காங்களே இந்த படை வீரர்கள், போர் வீரர்கள், ராஜாவோட வீரர்கள், அவங்க கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கணம் முடிவு பண்ணுறாங்க. உடனே அந்த கோவில் பிரகாரத்திலேயே ஒரு பள்ளம் தோடுறாங்க. அந்த பள்ளத்தில் அந்த கானோபத்ராவோடைய உடலை புதைச்சிடுறாங்க. அவங்க புதைச்சி அதை மூடின மறுகணமே என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு பெரிய விருட்சம் வந்துடுது, பெரிய மரம் வந்துடுது. அதுவும் எப்படி செழிப்பான மரம். அதை பார்த்தோன்னா அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் இன்னும் ஆச்சரியம். இப்பேற்பட்டபடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த படை வீரர்கள்லாம் வராங்க. உள்ளே வந்துட்டு என்ன எங்கே போகிறாங்க அவங்கன்னு உடனே இந்த அர்ச்சகர்கள்லாம் சொல்கிறாங்க, நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இது போல் நடந்தது, இது போல் நாங்கள் இதே இடத்துல புதைச்சிட்டோம், புதைச்ச மறுகணமே ஒரு மரம் வந்துருன்னொன்னா முதல்ல இந்த படை வீரர்களால் நம்ப முடியல. ஆனால் அவங்களுக்கு தெரியும், தங்ககிட்ட இந்த அர்ச்சகர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அரச வீரர்கள் நாங்கள், அதனால எங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டாங்கங்கிற விஷயம் தெரியும். அவங்களால நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. எதுக்கு ஒரு கட்டு கோயில் முழுக்க தேடுறாங்க, அங்கே எங்கேயுமே கானோபத்ராவை காணல. கடைசியில் சரி நம்பித்தான் ஆணுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி நேராக ராஜா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. ராஜாவும் முதல்ல நம்பலை, இல்லை அவங்க ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜாவே கிளம்பி பாண்டுரங்க கோவிலுக்கு வர்றார். கோவிலுக்கு அவர் வேற ஒன்றும் இல்லை, அந்த மரத்தை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு அதிர்வு வருது. அந்த அதிர்வில் அவருடைய மனசெல்லாம் மாறிடுறது, ஒரு தெய்வீக சக்தி வந்துடுது. கண்ணுலேருந்து தாரியாக கண்ணி வருது. அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. அந்த கானோபாத்ரா தான் மரமாக இன்றைக்கும் அருள் பாதிச்சுருக்கா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.
அந்த மரத்தில் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு 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 வாசல் உண்டு. அது கானோபத்ரா வாசல்னே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களாம். பண்டரிபுரம் போகிறவங்க எல்லாருமே இந்த கானோபாத்ரா மரம், கானோபாத்ரா வாசல் ரெண்டுத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். பாண்டுரங்கன் எப்போவுமே அப்படிதான். தன்னுடைய பக்தர்களுடைய பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும்னா ஏதாவது ஒரு சின்ன லீலைகள் பண்ணித்தான் அந்த பக்தர்களுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.